சேர்கொன் ராமநாதன் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் அதை சிந்தித்த பொழுது 3 பேர் அதற்காக முயன்றார்கள். முதலில் பாடசாலை அமைத்தவர் சேர்கொன் ராமநாதனுடைய நண்பர் முத்துக்குமார். அது நல்லூர் மங்கையரசி வித்தியாசாலை, இன்றைக்கு அந்த பெயரில் இல்லை. அது நல்லூர் பெண்கள் இந்து பாடசாலை என்று இருக்கிறது. ஆனால் அதுதான் சைவத்தமிழ் பெண்களுக்கான முதல் பாடசாலை. 2வது பாடசாலை ராமநாதனுடைய இன்னொரு நண்பராக விளங்கிய மேனேஜர் சுவாமிநாதன் தொடங்கியது இந்த பாடசாலை. இதை ராமநாதனை திறந்து வைத்தார்கள். 3வது பாடசாலை, அது பாடசாலை என்று சொல்ல முடியாது, உயர்கல்லூரி. அதுதான் சேர்கொன் ராமநாதன் அவர்கள் மருதனார் மடத்தில் அமைத்த புகழ்பூத்த ராமநாதன் மகளிர் கல்லூரி. ஒரு பொருட்டாக மதித்து இந்த மதிப்பான ஊழியத்துக்கு என்னை ஈடுபடுத்திய இந்த மலர் வெளியீட்டு குழுவினருக்கு முதற்கண் எனது நன்றி. அடுத்தபடியாக இந்த பாடசாலையிலே பழைய மாணவன் என்ற வகையிலே நான் இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது மனிதனுடைய நாகரிக வளர்ச்சியின் பலனாக கிடைத்த கல்வியை வளர்ப்பதற்காக அச்சு இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் உருவாக்கப்பட்ட நூல்கள் நீண்ட பல நூற்றாண்டுகளாக இந்த புத்தகங்களை எங்களை தந்திருக்கின்றன. அதற்காக இந்த நூற்றாண்டு மலரை வெளியிட நோக்கத்தோடும் கடந்த 15-20 ஆண்டுகளாக எல்லோரையும் அரவணைத்திருக்கின்ற இணையம் என்கின்ற வர்ச்சுவல் மாய உலகத்திற்குள் இப்போது நாங்கள் போக வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாகவும் அந்த 2 தளங்களையும் ஒரே மேடையில் நாங்கள் அங்குராட்டம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இணையம் என்பது இப்போது எல்லாரையும் பக்கத்து வீட்டுக்காரர்களாக உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையிலே சமூக வலைத்தளங்களின் மூலம் என்னுடைய பழைய நண்பர்கள் சிலருடன் நெருங்கிய நண்பர்களுடன் இணையும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் போது அவர்களுடைய சில கருத்துக்களை பரிமாறிய போது அது கிராமம் சார்ந்த ஒரு இணையதளம் அந்த தேவை எல்லோராலும் உணரப்பட்டது. ஒவ்வொருவரும் முக்கிய துறைகளில் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கிராமம் சார்ந்த ஒரு இணையதளத்தின் மூலம் என்னுடைய கிராமத்தினுடைய பல பழமையான தகவல்கள், கிராமத்தினுடைய தரவுகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினார்கள். அந்த வகையிலே தான் இந்த இணையத்தினுடைய ஆரம்பம் நோக்கப்படுகின்றது. கிராமம் சார்ந்த பழைய தொன்மையான வரலாறுகள் எப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்டங்களை சென்று வாழ்ந்திருக்கிறார். மற்ற அரசு சந்தையினர் கல்வி வரலாற்றில் மிக முக்கியமாக விளங்குகின்ற இன்று நாவலர் பாடசாலை என்று அழைக்கப்படுகின்ற இந்த பாடசாலையினுடைய தோற்றுவாய், இந்த பாடசாலையினுடைய ஆயுளை காத்த முகாமையாளர் சுவாமிநாதன் அவர்களுடைய பெருந்தொண்டு இன்று கோப்பாய் கிராமத்தினுடைய செய்திகளை உலகறிய செய்கின்ற இணைய அங்குரார்ப்பண வைபவத்திலே கலந்து கொள்வதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கோப்பாய் கிராமம் நான் பிறந்த கிராமம், என்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த கிராமம்,
நீர்வேலி என்னுடைய மூதாதையருடைய இடம். இங்கே நடைபெறுகின்ற விழாக்களுக்கு வருவது என்பது மிகவும் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளுகின்ற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. என்னுடைய தந்தையார் கோப்பாய் நீர்வேலியிலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு யாராவது வந்து சொன்னால் காலையில் இருக்கா சொல்லுவார், மத்தியானம் இருக்கா சொல்லுவார், இரவு இருக்கா சொல்லுவார், கட்டாயம் இருக்கா போகப்படுவார். அது அடிக்கடி ஞாபகப்படுத்துவார். நான் சொல்லுவேன், நான் கட்டாயம் போகிறேன், இல்லை நீர் தவற விட்டுவிடக்கூடாது. அவருடைய அந்த சிந்தனையோடு தான் இன்றைக்கும் இந்த பாடசாலையினுடைய விழாவிலே கலந்து கொள்வதை என்று நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த மேடையில் இருக்கின்ற சுப்பிரமணியம் ஐயா தொடக்கம் பஞ்சாட்சர வாத்தியார், இங்கே இருக்கின்ற சுவாமிநாதன் குடும்ப அங்கத்தவர்கள் எல்லாரையும் காணுகின்ற போது பழைய நினைவுகளோடு எங்களுடைய இந்த இனிய கிராமத்திலே நிற்பது போன்ற ஒரு நிற்பதென்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கோப்பாயிலே ஒரு கல்வி புரட்சி தான் அந்த காலத்திலே நடைபெற்றதை பலரும் அறிவார். நாவலர் பெருமான் யாழ்ப்பாணத்திலே முதல் சுதேசிகளுக்கு பாடசாலை கட்டினார். அந்த பாடசாலையை இயக்குவதற்கு வயல் உள்ள இடங்களுக்கு போய் அங்கே அறிவுவட்டு காலத்திலே நெல்லு கேட்பார். அப்படி கேட்ட இடங்களிலே நெல்லு கொடுத்தவர்கள் இந்த கோப்பாயை சேர்ந்தவர்கள் சொன்னார்களா, எங்கள்கிட்ட நெல்லு வாங்கி பட்டணத்தில் இருக்கிறவங்க பாடம் சொல்லி கொடுக்குறாரு, என்ன பயன்? எங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளும் படிக்க வேண்டும். நாவலர் அந்த சிந்தனைக்கு உயிர் கொடுப்பதற்கு கோப்பாய் முன் வந்தார்கள், நிலம் கொடுத்தார்கள் பாடசாலை. எனக்கு சந்தோஷம் என்னவென்றால், என்னுடைய தந்தை பிறந்த இடத்துல நாவலர் ஒரு பாடசாலையை தோற்றுவித்தார். என்னுடைய தாயார் பிறந்த இடத்திலே இணுவில்லை ஒரு சைவப்பிராசா பாடசாலை இதே காலப்பகுதியிலே தொடங்கும். இந்த 3 பாடசாலைன்னா யாழ்ப்பாணத்தில் சுதேசிகள் முதல் தொடங்கின பாடசாலை. அதுவும் இன்றைக்கு இந்த பாடசாலையில பேரை பற்றி நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், எனக்கு இன்னும் சந்தோஷம். நயப்புரையில் இதைத்தான் நயந்தேன். ஏனென்றால் நாவலருக்கு பேர் ஆரம்பம், என்னுடைய தாய்க்கு பேர் சரஸ்வதி. 2 பேற்ற பேரும் அடிபடுற பாடசாலையாக இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த காலத்திலே இந்த பாடசாலையினுடைய ஸ்தாபகத்தை பற்றி சொன்னார்கள். நாவலுடைய சரித்திரத்தை மிகவும் ரசித்து பல தடவை படித்தவர் தான். 56 வயது மட்டும்தான் நாவலர் உயிரோடு இருந்தார். ஆனால் இந்த நாவலர் பெருமான் சாதித்த சாதனை, முதல் சுதேசிகளுக்கு ஒரு பாடசாலையை கட்டுவதற்கு அவர் முயற்சி செய்த போது அவருடைய வீட்டிலேயே எதிர்ப்பு இருந்தது. கைலாச பிள்ளையார் கோயிலே இப்பொழுது நான் வசிக்கின்ற இடத்துக்கு பக்கத்தில் நாவலருடைய வீடு. அவருடைய வீட்டுக்காரர் எதிர்த்தார்கள். சொந்தம் கல்லூரியிலே இப்போ இருக்கிற வேம்படி மகளிர் கல்லூரியில் நாவலர் படிப்பிச்சார். ஞானஸ்தானம் பெறாமல் பெயர் மாற்றாமல் படிப்பிக்கின்ற வாய்ப்பு பெற்ற நாவலர் வேலையை உதறிவிட்டு வந்து தான் ஒரு பாடசாலை கட்ட முயற்சித்த போது சொந்த தமையனார் எதிர்த்தார். குடும்பமே அவருக்கு எவ்வளவோ இடையூறு செய்தார்கள். நாவலர் புலம்பவில்லை. முதலாவது சுதேசிகளுக்கான பாடசாலையை கட்டுகிற போது கஷ்டப்பட்டு பாடசாலை தொடங்கினார். பாடசாலையை மேய்வதற்கு காசு இல்லை. ஆனக்கோட்டையிலே ஒரு பெரியவர் சொன்னார், கொழும்பிலே ஒரு பணக்காரர் இருக்கிறார், நீ ஒரு போஸ்ட் கார்டு போட்டியா, அவர் காசு அனுப்புவார். அவர் நிபந்தனை விதித்தார், உனக்கு 400 ரூபா, அந்த காலத்தில் 400 ரூபா காசு தருவேன், ஆனால் நான் சொல்ற நிபந்தனையின்படி நீ பள்ளிக்கூடத்தை நடத்த வேணும். என்ன நிபந்தனை? முட்டாஸ் கடை சந்தையில ஒரு செட்டியார் 4 கடை விற்க இருக்கிறது. இந்த காசுக்கு அந்த 4 கடையை வாங்கணும். ஒரு கடையை நீ நடத்த வேண்டும், 3 கடையை வாடகைக்கு கொடுக்க வேண்டும். அந்த வருமானத்தில் தான் நீ பாடசாலையை ஆண்டுதோறும் மேய்ந்து மற்ற பக்கங்களை சுவர்களை கட்ட வேண்டும். இதுதான் முதலாவது சுதேசிகள் பாடசாலை, நாவலருடைய பாடசாலையுடைய வரலாறு.